இன்றைய நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, அமெரிக்கா பெரிய அளவில் மார்தட்டிக் கொள்கிறது. எங்கள் நாட்டை போன்று வேறு எந்த நாடும் பாதுகாப்பு வசதி இல்லை என்று கூறிக்கொண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் எல்லாம் செய்திகளை வெளியிட்டார். நாங்கள் ஈரான் நாட்டிற்கு உள்ளே சென்று 37 மணி நேரம் எங்களது பாம்பர்ஸ் விமானங்கள் பறந்து சென்று 14 பஸ்டர் பாம்புகளை ஃபோர்டோ என்ற இடத்தில் உள்ள அணு ஆயுத உலையின் மீது போட்டு அந்த அணு ஆயுதத்தை முழுவதுமாக அழித்து விட்டது என்று அதை மார்தட்டி கொண்ட நண்பர்களே, அந்த விமானத்தின் விலை 2 மில்லியன் ஒரு விமானத்தின் விலை என்று கூறினோம். ஆனால் இவை எல்லாம் வேஸ்ட் நண்பர்களே. இவ்வாறு 1990 இந்த விமானங்களை தயாரித்து அதை பராமரித்து ஏராளமான செலவுகளை சேர்த்து இருக்கின்ற அமெரிக்கா அதைவிட நமது இந்தியா மிக ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்து அமெரிக்காவை தோற்கெடுத்துள்ளது. நண்பர்களே, இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து முடியும். கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வார்கள் நண்பர்களே, வீடியோக்கள் சொல்லலாம். நண்பர்களே, 2.1 பில்லியன் மதிப்புள்ள ஒரு விமானத்தின் விலை, ஒரு பாம்பர்ஸ் விமானத்தின் விலை என்ற அளவில் 20க்கும் மேற்பட்ட பாம்பர்ஸ் விமானங்களை அமெரிக்கா தயாரித்து வைத்துள்ளது. சீனா அது போன்று 2 விமானங்களை வைத்துள்ளது. ரஷ்யா 10க்கும் மேற்பட்ட விமானங்களை வைத்துள்ளது. மீண்டும் அது தயாரித்து வருகிறது. இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய பாம்பர்ஸ் விமானங்களை, இவை அதிக தொலைவில் பறந்து செல்லக்கூடிய விமானங்கள் என்று பார்த்தோம். ஆனால் நமது நாட்டிற்கு இந்த மாதிரியான பாம்பர்ஸ் விமானம் தேவையா என்று நாம் யோசிக்கும் போது, அப்பொழுது நமது பிரம்மோஸ் மிசைல்கள் 12 எண்களை நமது விமானங்களில் அதிக திறனுள்ள விமானங்களில் பொருத்தி ஒரு இடத்தில் தாக்குதல் நடத்தினால் மலைப்பகுதியெல்லாம் உடைத்து விடலாம் என்று ஒரு கருத்து வெளியிடப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது ஒரு புதிய வகை ஆராய்ச்சி ஒன்றினை நமது DRDO நிறுவனம் ஆரம்பித்து விட்டது. நண்பர்களே, நமது நாட்டில் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அக்னி 5 உள்ளது. இதை பற்றி நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது சம்பந்தமான வீடியோவும் நமது இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலில் உள்ளது. நண்பர்களே, இந்த அக்னி 5 மிசைலானது 5500 முதல் 8000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது. சுமார் 19 மாக் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லக்கூடிய இந்த மிசைல் மல்டி இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் என்று கூறுவார்கள். இந்த பாலிஸ்டிக் மிசைலில் 10க்கும் மேற்பட்ட தாக்குதல் ஆயுதம், அதாவது வார்கடைகளை நாம் பொருத்தி இந்த மிசைலை அனுப்பினால் அந்த மிசைல் சென்று தாக்க வேண்டிய இடத்தில் இந்த 10 தாக்குதல் ஆயுதமானது வார்கெட்டானது 10 இடங்களில் பிரிந்து எங்கெங்கு தாக்குதல் நடத்த வேண்டுமோ அந்த இடத்தில் கட்டாயம் தாக்குதல் நடத்தும். நண்பர்களே, இந்த விதமான மிசைலை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் 10 வார்கெட்டுகளும் பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றன. ஆகவே இந்த ஆயுதத்தை, அக்னி 5 ஆயுதத்தை நாம் இந்த மலைகளை உடைப்பதற்கு நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்ற நோக்கில் 5000 முதல் 8000 கிலோமீட்டர் தொலைவு வரை செல்லக்கூடிய அக்னி 5 மிசைலை 2000 முதல் 2500 கிலோமீட்டர் வரை மட்டுமே செல்லக்கூடிய ஒரு மிசைலாக அதை மாற்றி, அதில் எந்த விதமான பிற மாறுதல்களும் இருக்காது, தொலைவை மட்டுமே மாற்றுகிறார்கள் DRDO நிறுவனத்தினர். இதன் மூலம் இந்த மிசைலுக்கு சக்தியானது மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த மிசைலின் பொருத்தப்பட்டுள்ள அந்த ப்ரொபல்சன் ஃபியூல் ஆனது, எரிபொருளானது அதிக தொலைவுக்கு பறந்து செல்வதை அவற்றை குறைத்து அந்த எரிபொருளின் முழு திறனும் ஓரிடத்தில் குவியும் வண்ணம் ஏற்பாடு செய்கிறார்கள். அதற்குத்தான் நமது புதிய வகை கண்டுபிடிப்பு ஒன்றினை நமது DRDO நிறுவனம் 2 வகையாக செய்துள்ளது. நண்பர்கள், ஒன்று, தாக்குதல் நடத்த வேண்டிய இடத்தில் இந்த மிசைலை அனுப்புவது, அதிக தொலைவிற்கு செல்லாமல் 2000 முதல் 2000 கிலோமீட்டர் தொலைவிற்கு மட்டும் செல்லும்படி மேலே அனுப்புவது. தாக்குதல் நடத்தக்கூடிய இடத்திற்கு அந்த இடத்திற்கு தாக்குதல் நடத்தக்கூடிய இடத்திற்கு இந்த மிசைலை தாக்குதல் நடத்தக்கூடிய இடத்திற்கு இந்த மிசைலை அனுப்ப வேண்டியது. அந்த மிசைல் அந்த இடத்திற்கு சென்றவுடன் அந்த மிசைலானது மேலே வெடித்து சுமார் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு கீழே உள்ள அந்த நிலப்பரப்பை முழுவதுமே அழிக்க வகையில் அந்த மிசைலில் அதற்கான ஆயுதங்கள் பொருத்துவது. ஆகவே மிக திறமையான, சக்தி வாய்ந்த, அதிக எடையுள்ள சுமார் 7.5 மெட்ரிக் டன் எடையுள்ள தாக்குதல் ஆயுதத்தை வார்கெட்டை இந்த அக்னி 5 மிசைலில் பொருத்தி 7.5 மெட்ரிக் டன் அளவுள்ள ஆயுதம் வார்கெட்டு. நண்பர்களே,
இவற்றை இந்த அக்னிஃபை மிசைலில் பொருத்தினால் இதனுடைய வேகம் அதிக அளவிற்கு செல்லாது, சற்று குறையும், மேலும் தொலைவும் குறையும். ஆகவே 2000 முதல் 2500 கிலோமீட்டர் உள்ள எதிர்நாட்டின் பகுதிக்கு இந்த மிசைலை 7.5 மெட்ரிக் டன் எடையுள்ள தாக்குதல் வார்கெட்டினை பொருத்தி அனுப்பும்போது அந்த இடத்திற்கு சென்று இவை மேலே சென்று வெடித்து அந்த 7.5 மெட்ரிக் டன் வெடிபொருள் அதிக பரப்பளவில் பரவி கீழே உள்ள அந்த நாட்டின் பகுதி முழுவதுமே அழித்துவிடும். நண்பர்களே, எவ்வளவு மிக சிறந்த ஐடியா, எவ்வளவு மிக சிறந்த ஆராய்ச்சி நமது இந்தியா செய்கிறது பாருங்கள் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இதே மிசைலை 7.5 டன் எடையுள்ள வார்கெட்டினை பொருத்தி, தாக்குதல் ஆயுதத்தை பொருத்தி அதை கீழ்நோக்கி அனுப்பும் வகையில் அந்த மிசைலை நாம் அனுப்பும்போது கீழே 100 கிலோமீட்டர் வரை எவ்விதமான பாறையாக இருந்தாலும் அதனை துளைத்து உடைத்து கீழே சென்று கீழே கடைசியாக சென்றவுடன் அங்கு வெடித்து அந்த பகுதியை முழுவதுமாக உடைத்து சுக்குநூறாக ஆக்கிவிடும். நண்பர்களே, இந்த வகையான ஆராய்ச்சியை நமது சயின்டிஸ்டுகள் எவ்வாறு திட்டமிட்டுள்ளார்கள் என்பது மிக ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா நண்பர்களே. ஆகவே அமெரிக்கா ஈரான் நாட்டிற்கு உள்ளே சென்று யாருக்கும் தெரியாமல் சென்று மேற்கு பகுதி வழியாக ஈரானுக்கு சென்று கிழக்கு பகுதியிலிருந்து அதே போன்று டெக்காய் விமானங்களை அனுப்பி ஏமாற்றிவிட்டு ஈரானை நேரடியாக மேற்கு பகுதி வழியாக சென்று அந்த போர்டான்ஸ் பகுதியில் அதிக விலை உயர்ந்த பஸ்டர் பாம்புகளை பயன்படுத்தி 37 மணி நேரம் இந்த விமானிகள் மிக பயந்து கொண்டே அந்த விமானத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்திவிட்டு மறுபடியும் அமெரிக்கா சென்றுள்ளார்கள். நண்பர்களே, இந்த விமானங்களே தேவையில்லை, நாம் எதிர்நாட்டிற்கு உள்ளேயே செல்ல வேண்டியதில்லை, நமது நாட்டிலிருந்தே தரைப்பகுதியிலிருந்தே அல்லது கப்பலிலிருந்தே இந்த அக்னிஃபை மிசைலை 7.5 டன் எடையுள்ள தாக்குதல் ஆயுதத்தை பொருத்தி நாம் மேலே அனுப்பி ஒரு நாட்டின் தரைப்பகுதி அனைத்தையுமே சுக்குநூறாக அழிக்கக்கூடிய அளவிற்கான ஆயுதமாகவும், கீழே பூமிக்குள் அனுப்பி மலைப்பகுதியாக இருந்தால் 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஊடுருவு சென்று, ஏனென்றால் இந்த மிசைல் 2500 கிலோமீட்டர் வரை செல்லும் அளவிற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஆகவே 100 கிலோமீட்டர் அளவிற்கு பாறையை உடைத்து கீழே சென்று அங்கு சென்று இந்த தாக்குதல் வார்கெட் வெடித்து, ஆகவே 100 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள அந்த மலைப்பகுதியை சுக்குநூறாக பிளந்து எறிந்து விடும். நண்பர்களே, ஆகவே அமெரிக்காவின் ஆராய்ச்சியை விட நமது இந்தியாவிற்கு வாய்ப்புகளும் வசதிகளும் அதற்கான நேரமும் ஒதுக்கப்பட்டால் உலகத்தில் மிக சிறந்த ஆராய்ச்சியை செய்யக்கூடிய சயின்டிஸ்டுகள் நமது இந்தியர்கள் என்பது இதன் மூலம் மிக தெளிவாக தெரிகிறது. நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.